கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 27வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:27 ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா. உபரபா உபரபா ரிவா உபரபா உகரபா ரிகா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுயிரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைசலாட், செல்வி டீச்சர் பிரைசலாட், லீலா அம்மாள் பிரைசலாட். ஏசாயா 5வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர்களை விடாய்த்தவன் இடரவன் இல்லை, தூங்கறவனும் உறங்கறவன் இல்லை. அவர்களிலே ஒருவனும் இடுப்பின் கச்சைகள் அவிழ்ந்து பாதரட்சையுடைய வார் அவிழ்ந்து போவதும் இல்லை. இல்லை 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 அப்படின்றது இல்லைங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு இல்லை. சரி, இதுல ஃபர்ஸ்ட் இடரல் ஸ்டம்பிள் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸ்டம்பிள் ஸ்டம்பிள் இடரல். இருபத்தி 6வது அதிகாரம் நான் தவறா போயிடுச்சு. எஸ் 26 நம்ம தியானிக்கிறோம். 27 26 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சாரி, தவறா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். 26 அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமாக வருவார்கள். ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்தார்னா ஒரு கொடியை ஏற்றிங்கிறதுக்கு லிப்ட். ஏசாயா 5வது அதிகாரம் 26வது வசனம் லிப்ட். லிப்டுக்கு கிரேக்க வார்த்தை எக்ரா, EGEIRO, இக்ரா. இக்ரா, இக்ரால இருந்து வந்துதான் இன்ஜினியர். எவ்வளோ அழகாக நமக்கு அந்த லாங்குவேஜ் நீங்க கற்றுக்கொள்ளும் போது இது எங்க இருந்து வருதுன்னு நம்மளால கண்டுபிடிக்கும். இக்ராங்கிறது இன்ஜினியரிங். அப்ப இன்ஜினியர் என்ன செய்வாங்கன்னா ஒரு இதை தூக்குறது, லிப்ட். இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு பிபிசியில் ஒரு மெசேஜ் போடுறாங்க.
எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமிட். அவங்க சொல்றாங்க எங்களுடைய லேட்டஸ்ட் நாலேஜ் எல்லாத்தையும் நாங்க வச்சு கம்ப்யூட்டர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எங்களால இந்த பிரமிடை கட்ட முடியாது. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் கொடியை ஏற்றுகிறார். ஒரு கொடியை ஏற்றின எக்ரா. இக்ராங்கிறதுக்கு மத்தேயு 12வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவர் ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். எல்லாரும் முறுகிறாங்க, என்னையா ஓய்வு நாள் அன்னைக்கு இதை செய்யலாமா அப்படிங்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் ஒரு உதாரணம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 12வது அதிகாரம் 12:11 அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குடியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானா எக்ரோனோ அப்படிங்கிறார். தூக்கி விட மாட்டான். சரி, இன்னொரு தூக்கி விடுறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அம்மாவை தூக்கி விடுகிறார். மார்க் 1வது அதிகாரம் 31வது வசனம். அவர்கிட்டே போய் பேதுரு மாமியின் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். எக்னாரோ. அப்ப இக்னோரோங்கிறது தூக்கிறது. இங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கொடியை உயர்த்துகிறார், கொடியை தூக்குகிறார். சரி, இதுல இன்னொரு வார்த்தையும் இருக்குது. இக்னோரோக்கு அடுத்த ஒரு வார்த்தை என்ன? அரியோ. ஸ்பெல்லிங் சொல்றேன். AIRO. அரியோ. இந்த அரியோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுக்கிறது, தூக்கிறது ஒண்ணு, எடுக்கிறது ஒண்ணு. இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு யோவான் 11வது அதிகாரம் 41வது வசனத்துல லாசரு கல்லறையில போய் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 11வது அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து கல்லறை எடுத்து போட்டார்கள். கல்லை இழுத்து போட்டார்கள். ரிமோட், தூக்குறது, எடுத்து விடுகிறது. ஆரியோ. இன்னொரு உயர்த்துறது. ஆரியோங்கிறதுக்கு உயர்த்துகிறதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. வாசிப்போமா? யோவான் 3வது அதிகாரம். ஆரியோ, என்ஜினியரியோ, இது ஆரியோ, AIRO. யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. அப்ப அதை ஒரு உதாரணமாக காட்டிட்டு எங்க கொடி உயர்த்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இரண்டாவதாக ஒரு வார்த்தை என்னன்றதை மொத்த பைபிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 26. அவர் கொடியை அவர் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து, பூமியின் கடையாந்தரம், இங்கிலீஷ்ல எண்ட் ஆஃப் த எர்த். இந்த எண்டுக்கு என்ன வார்த்தை கொடுக்குன்னா எபீஸ். எண்ட் ஆஃப் த எர்த். EPES. இப்பீஸ். மேல ஒரு அப்போஸ்தலர் போட்டு இப்பீஸ். கிடையாது, ஏ மாதிரி வாசிக்க. இப்பீஸ்னா முடிவு, பூமியின் ஒரு எண், ஃபார் ரீச். அதாவது தூரத்தில் இருக்கிறத அது முடிவு, அதுக்கு அங்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு நினைப்போம், ஆனா இருக்கும். ஆனா அதை எப்பீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை நீங்க புரிந்து கொள்றதற்கு எடுத்துக்கொள்ளுமா? நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 4வது வசனம். 30:4. வானத்திற்கு ஏறினவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. காற்றை தமது கையிலே பிடித்து அடைக்கிறவர் யார்? தண்ணீரின் வஸ்திரத்தை கட்டினவர். பூமியின் எல்கையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? பூமியின் எல்கை. அந்த பூமியின் எல்கையை தான் நம்ம எண்ட் ஆஃப் த எர்த் பார்க்கிறோம்.
இந்த எண்ட இன்னும் நீங்க புரிந்து கொள்றதுக்கு சங்கீதம் 72வது அதிகாரம் 8வது வசனம். 72:8. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரை நதி தொடங்கி பூமியின் எல்கை எங்கும், எண்ட் ஆஃப் த எர்த், பூமி எல்கை எங்கும். உபாகமம் 33வது அதிகாரத்தில் இந்த எண்ட இன்னொரு வார்த்தையில விளக்குறார். உபாகமம் 33வது அதிகாரம் 17வது 33:17. அவன் அலங்காரம் அவன் தலை ஈற்று காலையின் அலங்காரத்தை போலவும். நீங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு ஒரு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அழகாக பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அந்த கொம்புக்கு இந்த பொம்பளை பிள்ளைய கட்டுற ரிப்பன் எல்லாம் கெட்டி பூவெல்லாம் வச்சு கழுத்துல மாலையை போட்டு எப்பா என்னெல்லாம் அழகுப்பட்ட அது பைபிள்ல இருக்கு பாருங்க. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காலையுடைய அலங்காரத்தை தலையீற்று அவன் கொம்புகள் காண்டாமிருகத்து கொம்புக்கு போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாக தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டிட்டது. கடையாந்திரம், எண்ட் ஆஃப் த எர்த். இந்த வசனத்தை நான் வாசிருக்கேன். ஆனா இந்த எண்ட் ஆஃப் த எர்த்துக்கு இப்படி ஒரு ஆழமான அர்த்தத்தை ஆவியான வச்சிருக்காங்க. லாங்குவேஜ் படிச்சா தான் புரியுது. சரி, இந்த எண்டுக்கு பீஸ் நான் சொன்னேன். இன்னொன்னு QES, கியூஸ், கியூஸ், QES, இமெயில் ஒரு கோட் எண்ட். இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 6:13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாமிசமான யாவனை முடிவும் எனக்கு முடிவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கியூஸ், QES. 2 வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். லிஃப்ட் காமிச்சாச்சு, இக்ர்ணம், எண்ட் ஆஃப் த எர்த் பார்த்தாச்சு. 3வது ஸ்பீட். இந்த ஸ்பீடை உங்களுக்கு பைபிளில் காமிச்சிட்டு அப்புறம் அந்த ஸ்பீடை பார்க்க போயிடும். ஏசாயா 5வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாக வேகமாக, தீவிரம் வேகம், ஸ்பீட், வேகமாக வருகிறார்களாம். இது என்ன? இது கிரேக்க வார்த்தை சொல்றேன். TAKITA, ஸ்பீட். அப்போஸ்தலர், இது கிரேக்க வார்த்தை. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 15வது வசனம். பவுல் வழிநடத்தவர்கள் அவர்களை அத்தனை பற்ற முறை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அங்கே ஷீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாக தன்னுடைய வரும்படி, அதி சீக்கிரம், அத்தனை பட்டணம் விக்கிரகத்தால் நிறைய அங்க ஒரு மார்ஸ் மேடை இருக்குது. அதை பார்த்து பவுலுக்கு ஆவில ஒரு வைராக்கியம் வருது. பார்க்கிறாரு, இது என்னால தனியா முடியாது, எனக்கு 2 பேர் துணை வேணும். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியவர்கள் அங்கே நான் வருவேன்னு சொல்லி ஆரம்பிச்சு. அப்ப அவருக்கு தெரியும் இதை தனியா மேனேஜ் பண்ண முடியாது. அதனால ஷீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாக ஸ்பீடு, ட்ரக்கெஸ்ட்ரா, ரைட். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே வார்த்தை ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கொள்ளாமா? லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து சொல்றாரு. சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லி, சீக்கிரத்திலே, ஸ்பீட். நிறைய நேரம் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டை டக்குன்னு முடிச்சிருவார். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலே பண்றாரு.
கொஞ்சம் மனம் திரும்புவான், இவன் மனம் திருவான வெயிட்டே பண்ணேன். ஆனால் சிலர்லாம் ஒரு டப்புன்னு போட்டு அடிச்சுடுவார். அது அவருக்கு தான் தெரியும் எப்போ அதை செய்வார் அப்படின்னு சொல்லி. இதுக்கு அவரை இந்த ஆத்தர் என்ன, இவர் காட்ஸ் ஸ்பீடாங்க. நம்மளால அவரை ஸ்பீடை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது சீக்கிரமாக. அடுத்து ஒரு வார்த்தை பார்க்குறோம், இது 4வது வார்த்தை ஸ்வீட். ஸ்வீட்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னா தீவிரம். இந்த ஸ்வீட்டுக்கு கிரேக் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா AXUS. ரோமர் 3வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 3:15. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, ஸ்பீடா போகுது. சரி, லாங்குவேஜை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். முதல் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினா தான் இதனுடைய வார்த்தை புரியும். இங்க 2 வகையான சம்பவங்களை இணைத்து நம்ம பார்க்க போயிடும். 2 வகையான சம்பவங்கள். ஒரு சம்பவம் அழிவுக்குள்ள போயிருக்கு, ஒரு கூட்டத்தார ஆண்டவர் உயர்த்துகிறார். நல்லா கேட்டுங்க, 2 கூட்டம். ஒரு முடிவு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 5வது அதிகாரம் அந்த கொடிக்கு பின்னாடி போகிறவருடைய முடிவே நான் உங்களுக்கு காட்டுறேன். 5வது அதிகாரம் 30. அந்நாளிலே சமுத்திரம் இறைவது போல அவர்களுக்கு விரோதமாக இறைவார், ஆண்டவர் இறைவார். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்கள் வெளிச்சம் இல்லாது இருண்டு போகும். இது ஒரு கூட்டத்தார். அவங்கள 29வது வசனத்துல தப்பி வைக்க முடியாதபடி அவங்களை ஆண்டவர் அழிச்சுவார். இது ஒரு ஆங்கிள். 2வது, இப்ப நம்ம பார்க்கிற கூட்டம் ஏசாயா 5:27 இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 26வது வசனத்துல அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை, தூரத்தில் உள்ள சாதியார் நம்ம தாங்க புறஜாதியார். இஸ்ரேல் தேசத்துக்கு தூரங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் கிடையாது, அங்க நமக்கு தகுதி கிடையாது, புறஜாதியார். ஆனாலும் ஆண்டவர் ஒரு கொடியை காட்டுகிறார். அந்த கொடி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 59:19. இதுதான் இந்த கொடி பின்னாடி தான் நம்ம போறோம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்பட்டார். வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றார். வெள்ளம் போல சத்ரு இன்னைக்கு நம்மளை அடிச்சு கமத்தி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கையில இருந்து பிடிக்கிறதுக்கு சாத்தா முயற்சி பண்ணுவான். ஆனா ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். இப்ப ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இவருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 27வது வசனத்துல அவர்கள் விடாய்த்து போயிருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? விடாய்த்து போயிருக்காங்க. இந்த நேரத்துல ஆண்டவர் பயில் காட்டி அழைப்பார். பயில் காட்டினா அப்படி விசில் இருக்கு. விசில் அடிச்சானா ஒரு நாய் பின்னாடியே வரும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்டர், ஒரு ஆதிவாசி ஒரு மக்கள் போய் அவங்களுக்கு பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு அங்கே உட்காந்து, அங்கே சில பசங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும். இவரோட கேட்டு 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 ஒவ்வொருதா பட்டாரு. இந்த கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய தொழிலே திருடுறதான் அவங்க தொழிலாம். என்னெல்லாம் திருடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலரா திருடுறதெல்லாம் வேற. இந்த இபி போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வயர் இருக்குல்ல, அது பயங்கர குஷியா இருக்குமா. ஒருத்தர் நேராக போய் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ண தெரியுமா, அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு அதில் கரண்ட் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே நேராக விறுவிறுன்னு ஏறுவாங்க. கட்டிங் பிளேயர் வச்சிருப்பாங்க. கட் பண்ணி அவங்களுக்கு தான் அந்த கரண்ட் வருதுன்னு தெரியும், ஆனாலும் அந்த வயரை கொண்டு போய் எங்கிட்ட வித்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய அகராதியில கீழ்ப்படுதலே கிடையாது. இப்போ இவரும் மண்டையை உடைச்சு பார்க்கறாரு, என்னடா அது இந்த கீழ்ப்படுதல்ங்கிறது, நான் எப்படி இந்த வசனத்தை எழுதுறது யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப இவர்கிட்ட எப்பவுமே ஒரு டாக் வச்சிருப்பாரு. அது அவருடைய ஃப்ரெண்டு. எங்க அவனை டாக் விட்டு போறான். சரி
உட்காந்தாச்சு. சரி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பைபிள் வாசிச்சு தியானிக்கணும்ட்டு கிளம்புனா அந்த நாய் வரலையா, உடனே குய் அவன் விசில் அடிச்சுக்காரு. குயின்னு விசில் அடிச்சோன்னா அது உடனே காதெல்லாம் அப்படி வச்சுட்டு பின்னாடி ஓடியா வந்துச்சு. அப்ப அந்த வாலிப பையன் பக்கத்துல சொன்னான், ஓ திஸ் டாக் ஹஸ் காட் அ மெனி இயர்ஸ் அப்படிங்கிறான். நிறைய காது இருக்கு அப்படிங்கிறான். அதாவது அவன் என்ன சொல்ல விரும்புறான்னா, ஒரு காதை வச்சு எல்லாம் கேட்டு நம்மளால கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஆனா இந்த நாய்க்கு நிறைய காது இருந்தனால ஒரு விசில் அடிச்சோன்னு பின்னாடியே வரும். அது அவர் காது. ஓ கீழ்ப்படிதலுக்கு மெனி இயர்ஸ்ங்கிற வார்த்தை சொன்னா இவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அவர் போட்டாங்க. அப்ப இதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். 26வது வசனம், அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு. இந்த ஜாதியார நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 2வது அதிகாரத்துல சங்கீதம் 'ஜாதிகள் கொந்தளித்து', உலகத்தில் இருக்க எல்லா ஜாதிகளும் கொந்தளிக்கிறாங்க. அப்படி ஒரு சேற்ற ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பாங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அது ஏகமாக ஆலோசனை செய்து. அப்போ ஒரு கூட்டத்து ஜனங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. ரட்சிப்பின் திட்டம்னா என்னன்றத நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னா தான் இது உங்களுக்கு புரியும். ரட்சிப்பின் திட்டத்தை ஒரு வாசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கலாமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 20. இதான் ரட்சிப்பின் திட்டம். இதுக்கு அவங்க அகேன்ஸ்டா இருக்காங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து, உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். உலகம் உண்டாகலைங்க. மனித வர்க்கத்திலே கிடையாது, நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. ஆனா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துல மனுஷங்களை நான் உண்டாக்க போகிறேன்ங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளானை உண்டாக்கிட்டார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துடன் குறிக்கப்பட்டவர் வந்து தமது மூலமாய் தேவனிடத்தில் விசுவாசம் இருக்க இந்த கடைசினத்தை வெளிப்பட்டு, அந்த வெளிப்பட்ட யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து. அப்ப குற்றமில்லாத ஆட்டுக்குட்டிங்கிற ஒரு கான்செப்ட் பிளான் பிதாவே தேவனுடைய சித்திக்கு வந்துருச்சு. வந்து உலகமே உண்டாகல, பாவமே வரலங்க. ஆனா தேவனுடைய சித்தத்துல வந்துடுச்சு. சிலுவைங்கிற ஒரு திட்டத்திற்கு இந்த ஜாதிகள் விரோதமா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் நாங்களே இதை செய்துடுறோம், எங்களால் இது முடியுங்கிறாரு. ஆனா அதுக்கு சான்ஸே கிடையாது. இதைத்தான் இந்த ஜாதிகள்ங்கிற ஒரு வார்த்தைக்கு விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 26. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியார். அது யாருங்க தூரத்தில் உள்ள ஜாதியார் கேட்டீங்கன்னா, வாசிப்போம்னா தூரத்தில் உள்ள ஜாதியார ஒரு கொடியை வச்சிருக்காரு. ஏசாயா 49வது அதிகாரம் 7வது வசனம். 49:7, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருப்பதற்கு ஓமை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேங்கிறது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 7வது வசனத்துல பார்ப்போம். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தமாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர். மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரை தான் ஒரு ஒளியாக வைக்கிறார். இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்றதுக்கு அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 47வது வசனத்துல பவுல் இந்த வசனத்தை உபயோகிக்கிறார். 13:47 பாருங்க, எப்படி ஆவியானவர் புதிய ஏற்பாடு சபைக்கு இதை கொடுக்கிறார் பாருங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தம் எனது புறஜாதியுடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு. புறஜாதியுடைய காலம் ஆரம்பிச்ச உடனே ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மட்டும் இல்லப்பா, பழைய ஏற்பாட்டுல இந்த பிளான் வந்துருச்சுங்கிறாரு.
உமை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது 42 வசனத்துல புறஜாதியார்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குதுங்க. இந்த கூட்டங்கிறது யாருன்னா நம்ம தான். அது ஆனா அந்த கொடி, அந்த ஜெய கொடியை நோக்கி நம்ம பார்க்கணும். அந்த கொடியை விட்டு நம்ம கண்கள் அங்கே இங்கே போக கூடாது. சரி, வசனத்தை திரும்ப வாசிப்போம். 26வது வசனம். அவர், இது பிதாவாகிய தேவன் செய்கிறாரு, தூரத்துள்ள ஜாதியார்களுக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து பயில் காட்டி அழைப்பார். பயில் காட்டினா நான் சொன்னேன், அடி விசில் அடிச்சு சேர்ந்து. வாசிப்போமா? பூமியின் கடையாந்திரத்திலிருந்து வருகிறவர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துது 7வது அதிகாரம். சகல ஜாதிகளும் ஒரு கூட்டத்தார் ஆண்டவருடைய திட்டத்திற்கு அகென்ஸ்டா இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது ஏதோ சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் பாஷைக்காரன் வந்து ஒருவரும் எண்ணக்கூடாதமாகிய திரளான கூட்டம். இதுல முதல் 5 வசனங்கள்ல எண்ணக்கூடிய கூட்டமாக இஸ்ரேல் மக்கள் கவுண்ட் பண்ணிடலாம். ஆனா இது என்னவே முடியாது. காரணம், பயில் காட்டி அனுப்புற எல்லாரும் பின்னாடி வராங்க. வெள்ளை அங்கே தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்கள் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சப்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய ஆட்டுகள். இத சொல்லும் பொழுது ஆவியானவர் இதை மகிமைப்படுத்துகிறார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமாக இருக்கும். இந்த ஸ்பீடை உங்களுக்கு ஒரு கான்செப்டாக சொல்றேன். இஸ்ரேல் மக்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நாம் பார்த்தோம் சங்கீதம், ஏசாயா 47வது அதிகாரத்தை காட்சி. ஆனா அவங்கள்ட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டவர் எங்க ஆண்டவர், நாங்க புறஜாதியெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். இது எங்க யெகோவா தேவன், இந்த அபிஷேகம் பரலோகத்துல அபிஷேகம் எங்களுக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சுய வாழ்க்கை வாழ்றாங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனால என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காட்ஸ் பிளான் மாறுது. காட்ஸ் பிளான் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு விசேஷமான கிருபை இப்ப எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். இந்த யூதர்களுக்கு இஷ்டமே கிடையாது நம்ம புறஜாதியார் ரட்சிக்கப்படுறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43 வசனம். பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த புறஜாதியாருக்கு அபிஷேகம் கிடைக்கணுங்கிற ஐடியாவே கிடையாது. அந்த சுயநலவாதி அவர். 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் வருஷம் 100% ஒன்றாண்டு கிடையாது. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புழுகு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ளவர் ஜாதிகள் புறஜாதியார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியார்கள் வந்து சபை ஆரம்பிக்குது. இவங்க ஸ்பீடு போகிறாங்க. அந்த ஸ்பீட்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கு. பிரிப்பு கந்தக மந்திரிக்கு போறாரு, ஒரு ஸ்பீடா ஓடுறாரு, ரதத்துக்கு பின்னாடி உட்கார்ந்தாரு, சுவிசேஷத்தை சொன்னாரு, ஞானசானம் கொடுத்தாரு, ஆவியானவர் அவரை கூட்டிட்டு போயிட்டார். இதெல்லாமே ஸ்பீட். அதான் நாங்க பார்க்கிறோம். அவர்கள் தீவிரமும் வேகமாக வருவார்கள். இது ஒரு கூட்டத்தார். இந்த கூட்டத்தார் உடைய ஸ்பெஷாலிட்டியை 27வது வசனத்துல இருக்கு. அதான் நாளைக்கு தியானிப்போம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, ஹமாயை துதிக்கிறோம் ஐயா. நான் அன்றே உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கருவைகள் ஐயா, சொல்ல முடியாத இவர்களுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.